இப்போ எங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் இருக்கும். சரியான வியூ பேர். ஆமாம், இங்கேருந்து பார்க்க வேற மாதிரி இருக்கு, செமையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா எப்பயுமே எனக்கு தஞ்சாவூர் போனால் இந்த கோயில் வந்தேன்னா எனக்கு செம்ம காமாக இருக்கும். இதை வந்தேன்னா ஜாலியாக கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கணும்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். ஆமாம் வரலாம், கண்டிப்பாக ரொம்ப வரலாம். பாசிட்டிவாக இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கொல்லிமலை தான். கொல்லிமலைக்கு போகிறோம். ஆனால் அது போகும்போதே வந்து நிறைய பேர் சொல்கிற இது வந்து கொல்லிமலைக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது, அது அங்கே போய் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் எங்களை போகும்போது பார்த்து போங்க, ஏன் அங்கே தனியாக போகிறீங்க இந்த வயசில் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னன்னா நான் கொல்லிமலைக்கு முன்னாடி போயிருக்கேன். எனக்கு அந்த அது சில கொல்லிமலை அமானுஷங்கள் அதெல்லாம் இருக்குது. எனக்கு 2 இடம், எனக்கு ஹில்ஸில் வந்து 2 இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து கொல்லிமலை, ரெண்டாவது வந்து பர்வதமலை. இவன் ஜோதிக்கெல்லாம் போவான். பர்வதமலை தெரியுமா, கார்த்திகை தீபன்றது. நீ என்ன ஜோதி சொல்றது? ஜோதி, மகர ஜோதி. நான் போவேன். எங்க இவன் வந்து ஃபுல்லி பேட் பர்சன். விபூதியை போட்டு ஏமாத்தினா வர்ற சொன்னோட எங்கே வர செம்மையா இருக்கு. கிளவுட் பார்த்தீங்களா? இது கேமரால நாங்கள் ப்ளூவிஷா தெரியும். என்னடா ப்ளூவா வருது மறுபடியும்? எங்க போகுதுன்னு தெரியல. ரோடோட போவோம். நமக்கு நைட்டு விடிய காலம் 3 மணிக்கு பரவாயில்ல ப்ரோ,